என் தங்க பிள்ளையே, உன் அப்பன் கருப்பன் என்று உன்னை தேடிக் கொண்டிருக்கின்ற ஒரு நபரை பற்றி உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை ஒருவர் வலை போட்டு கொண்டு தேடிக் கொண்டிருக்கின்றார். இவரின் கண்ணில் நீ பட்டுவிட்டாயானால் நிச்சயமாக நீ தப்பித்துக் கொள்ளே ஆக வேண்டும். உன் அப்பன் கருப்பன் உன்னை தேடுவது யார்? எதனால் இவர் கண்ணில் படக்கூடாது? இவர் என்ன காரணத்திற்காக உன்னை தேடிக்கொண்டிருக்கின்றார்? எல்லாம் உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லிவிட இந்த நேரம் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் சரி, இதை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு மிகப்பெரிய உண்மைகளும் மிகப்பெரிய நன்மைகளும் என்னாலும் உன்னை தொடர்ந்து வர வேண்டும் என்று நிச்சயமாக அதற்கு ஏற்றாற்போல் எப்போதும் தெய்வ வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நம்மை தேடி வருகின்ற தெய்வங்களை நாம் எப்போதும் முழுமையாக நம்பி அவர்களை என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் மட்டுமே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டிய நேரம் இனி எந்த நொடியிலும் என் பிள்ளை நீ உனக்கு என்ன நடக்கும் என்று நினைத்து கலங்காமல் எல்லா விஷயத்தையும் நமக்கு முன்கூட்டியே சொல்லும் போது நாம் நிச்சயமாக அதனை புரிந்து கவனமாக இருந்தால் போதும் என்று என் குழந்தை நீ தெரிந்து கொண்டால் போதும். அதுவே இந்த கருப்பனுக்கு நிச்சயமாக உன்னை தேடி வந்து பல உண்மைகளையும் பல நன்மைகளும் உனக்கு செய்து வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, நீ தடுமாறி நீ செல்லும் போதெல்லாம் இந்த கருப்பன் உனக்கு துணையாக வந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பனின் வாக்கிலை எப்படி நம்புவது என்ற சந்தேகம் உனக்குள் இருக்கும் பட்சத்தில் எந்தெந்த சூழ்நிலையிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ கடந்து வந்திருக்கிறாய் என்று சற்று எப்பேற்பட்ட இன்னல்களில் இருந்து எல்லாம் இந்த வாழ்க்கை நீ மீட்டெடுத்திருக்கிறாய் என்று சற்று யோசித்துப் பார். நீ எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நீ உணரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ கண்கூடாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். எதிர்பாராத பல தருணங்களை இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்து விட்டாய். எதிர்பாராத பல மனிதர்களையும் நீ நிச்சயமாக சந்தித்து விட்டாய். இனி என்ன நடக்கும் எது நடக்கும் என்று நீ பயப்படுவதற்கு உனக்கு எதுவுமே இல்லை. ஏனென்றால் இந்த வாழ்க்கை இவ்வளவுதான் கொடுக்கும், இதற்கு மேல் நமக்கு என்ன தந்துவிடப் போகிறது என்கின்ற ஒரு மனநிலை உனக்குள் வந்து விட்டதல்லவா? அதனால் கருப்பா, என்னை யார் தேடிக் கொண்டிருந்தாலும் சரி, இவர்களை எல்லாம் கண்டு ஒருபோதும் நான் பதறப்போவதில்லை. நீ சொல்கின்ற உன்னுடைய மனநிலையை நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நீ என்ன யோசிக்கின்றாய், எதை பற்றி சிந்திக்கின்றாய் என்பதை நிச்சயமாக என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த சூழ்நிலைகள் அத்தனையுமே உனக்கு எதிராக நின்றாலும் உனக்கு தெரியும், நான் இந்த கருப்பன் நம்மை தேடி காத்திடுவார் என்று. இந்த உலகமே நமக்கு எதிராக நின்று நம்மை தவறு செய்தவன் என்று கை நீட்டினாலும் நம் அப்பன் கருப்பனுக்கு நாம் மனசாட்சிக்கும் நாம் எப்படி என்று தெரிந்தால் போதும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா? அது போதும். இத்தோடு சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையும் இனி நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி வருகின்ற பல அற்புதங்கள் என்னாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும். நீ தொடர்கின்ற பல விஷயங்கள் எப்போதும் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும். நடந்து முடிந்த விஷயங்களுக்காக எல்லாம் கலங்கிக் கொண்டிருக்காமல் இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குதான் என்று யாரால் உணர முடிகிறதோ, நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம்
நமக்கானது என்று யாரால் தெரிந்து கொள்ள முடிகின்றதோ அவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்த எல்லையை அடைந்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை. அவர்கள் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக சாதித்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை. அதுபோன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை என் பிள்ளை பார்க்கும்போது நீ பலவிதமான சந்தோஷங்களை எல்லாம் தொலைத்திருப்பதையும் உன் கருப்பன் நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆனால் நீயோ இங்கே எல்லா விஷயங்களிலும் பல போராட்டங்களை தாண்டி பலவிதமான மகிழ்ச்சியெல்லாம் தொலைத்து பலவிதமான முன்னேற்றத்தை எல்லாம் நோக்கி உன் வாழ்க்கையை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் ஏன் இவ்வளவு உன்னை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் புரியாத ஒரு புதிராகத்தான் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் ஏன் உன்னை வலை வீசி தேடுகிறார்கள்? இவர்களுக்கு உன்னால் என்ன நடக்க வேண்டும்? இவர்கள் எதனால் உன் மீது கவனம் செலுத்துகிறார்கள் என்று யோசிக்கும் போதுதான் இந்த கருப்பனுக்கு சில விஷயங்கள் சில புரிதலை கொடுத்தது. அது என்ன தெரியுமா? இவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னையே தேடி அலைவதற்கு காரணம் உன்னால் ஒரு காரியம் வேண்டும் என்பதை விட உனக்கு மிகப்பெரிய கெடுதலை நிச்சயமாக நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் உன்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஏதோ ஒரு வகையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க துணிந்து விட்டார்கள். ஏதோ ஒரு வகையில் உனக்கு கஷ்டத்தையும் கொடுக்க முடிவெடுத்து விட்டார்கள். அதை எப்படி செய்ய வேண்டும், இதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் மட்டும் அவர்கள் சில காலம் யோசனைகளை வைத்திருக்கிறார்கள். இப்போது அந்த யோசனைகள் அவர்களுக்கு என்னவென்று தெளிவாகிவிட்டது. இப்போது இந்த யோசனைகள் எல்லாம் அவர்களுக்கு என்னவாகிறது என்கின்ற ஒரு புரிதலை கொடுத்து விட்டது. என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, இது நமக்கான வாழ்க்கை, நாம் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கை, நமக்கு மட்டும் சொந்தமான வாழ்க்கை என்று என் பிள்ளை நினைக்கும் போது அந்த நேரத்தில் இவர்கள் எல்லாம் அந்த அத்தனை விஷயங்களையும் கொடுக்கவும் கெடுக்கவும் இந்த வாழ்க்கையில் நீ இத்தனை காலமும் பட்ட நேரங்கள் முற்றுப்புள்ளியை வைக்கவும் நினைத்தார்களானால் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா? அதை ஒரு நொடியிலும் நாம் நிச்சயமாக உணர முடியாதல்லவா? உன்னை தேடி வருவதையெல்லாம் நீ என்னவென்று உணரும் போது இந்த கருப்பன் அந்த இடத்தில் நிற்பேன். ஏதேனும் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து உன் அப்பன் உன்னை மீட்டு கொண்டு வந்து விடுவேன் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் சற்று என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க தொடங்கு. என் குழந்தையை உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இவர் நிச்சயமாக எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்களை என்னவென்று உணர்ந்து கொள் இவர்கள் நினைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதற்கு இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? அதற்கு இவர்கள் செய்கின்ற விஷயம்தான் இந்த வாழ்க்கையில் எப்படியாவது மிகுதியான கஷ்டத்தை கொடுக்க வேண்டும், உன்னை ஒருவித மனநிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். மனதில் தெளிவான எண்ணங்கள் இருந்தால் ஒருவரால் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக எதையும் செய்துவிட முடியும். அதே நேரத்தில் அவர்களை குழம்பி விட்டோம் ஆனால் அதன் பிறகு அவர்கள் என்னதான் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட முன்னேற்றத்தை பெற்றுவிட மாட்டார்கள். அதற்காகத்தான் இவர்கள் இது போன்ற ஒரு சூழ்நிலையும் உன்னுடைய வாழ்க்கையில் உருவாகிவிட வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அதற்காக மீண்டும் மீண்டும் உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை எல்லாம் இவர்கள் கொடுக்க நினைத்து விட்டார்கள். உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்கள் உன்னை தேடி அலைவதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீ இவர்களிடம் சிக்கிக் கொள்ளாமல் சில நாட்களாக தப்பித்து கொண்டிருந்தாய். உனக்கு இந்த மனிதர்களை பற்றிய சரியான புரிதல் கிடைத்து விட்டது. இவர்கள் யார், இவர்கள் எப்பேற்பட்டவர்கள், எத்தனை சிந்தனைகளோடு நம்மோடு பழகி கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் என் பிள்ளைக்கு சரியாகவே புரிய தொடங்கிவிட்டது.
நாம் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை பேசிவிட்டோம், ஆனால் நிச்சயமாக இவர்கள் அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையை பின்னமாக்கி விடுவார்கள் என்பதுதான் என் பிள்ளை நன்றாக புரிந்துவிட்டது. இவர்களை எல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை மட்டும் நீ சரியாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றாய். நீ இப்போது திரிந்து விட்டாய், இவர்களின் பேச்சை நம்ப மாட்டாய் என்பதை உணர்ந்த பிறகு இப்போதுதான் உன்னை தேடுகிறார்கள். ஆரம்ப கட்டத்தில் இவர்கள் பேச்சை கேட்டு இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது ஏராளம் அல்லவா? அந்த காலகட்டத்தில் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ தொலைத்தது உண்மை அல்லவா? அப்படி இருக்கும்போது இனிமேல் எதையும் நீ தொலைத்து விடக்கூடாது என்பதற்காகவும், இனிமேல் எதையும் விட்டுவிடக் கூடாது என்பதற்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல உண்மைகள் உனக்கு தெளிவுபடுத்த வேண்டி வந்திருக்கின்றேன். இவர்கள் இனிமேலும் உன்னை இப்படியே விட்டு வைத்தால் நீ தெளிந்து விடுவாய் என்பதிலும் அவர்கள் கவனத்தோடு இருக்கிறார்கள். இந்த நொடி இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை என் பிள்ளை நீ கவனத்தில் எடுத்துக்கொள். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில் எப்போதுமே சுற்றி இருக்கின்ற மனிதருடைய எண்ணங்கள் நம்மை அதிகமாக காயப்படுத்தும் போது நாம் அப்போதுதான் இந்த மனிதர்களை பற்றி புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டோம். அப்போதுதான் இவர்கள் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். நமக்கு என்ன நடந்தது, எது நடந்தது என்றால் எல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருப்பதை விட நமக்கு நடப்பது இதுதானே, இதை நாம் எதிர்கொள்வோம் என்கின்ற ஒரு நிலைக்கு நீ உன்னை அழைத்து வந்து விட வேண்டும். இதை பார்த்தால் நாம் அவர்களுக்கு உன் மேல் பயம் வரும். நீ ஏறக்குறை இது போன்ற ஒரு நிலையை உன் வாழ்க்கையை அழைத்து கொண்டு வர தொடங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை. ஏறக்குறைய இந்த மாற்றங்களை நோக்கி இந்த வாழ்க்கையை நீ கொண்டு வருகிறாய் என்றால் நிச்சயமாக இனி உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உன்னை பேரானந்தப்படுத்தட்டும். இனியும் இவர்கள் கைக்குள் நீ மாட்டி விடாதே. இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் ஆட்டி படைத்தது போதும், இத்தனை காலமும் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் கேள்விக்குறியாக்கியது எல்லாம் போதும். இனி அவர்களுக்கு அந்த வாய்ப்பினை நீ கொடுத்து விடாதே. இனியும் அவர்களுக்கு இந்த சூழ்நிலையை நீ உறுதியாக கொடுத்து விடாதே. என்னாலும் என்ன நடந்தாலும் என் பிள்ளை உனக்கு நீயே துணை என்பதையும் புரிந்து கொள். உனக்கான எல்லா விஷயங்களும், எல்லா கேள்விகளுக்கும் பதில் உன்னிடத்தில் தான் இருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள். யாரும் உன்னை எந்த வகையிலும் மாற்றிவிட முடியாது என்பதை தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கருப்பன் சொல்ல வந்தது என்னவென்று இப்போதாவது உனக்கு புரிந்ததா? உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்று உன்னை காயப்படுத்தவும், வேண்டுமென்றே உன்னை கஷ்டப்படுத்தவும், உன்னுடைய கண்ணீரை காணவும் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு நீ வாய்ப்பு வழங்கிவிடாதே. இவர்கள் உன்னை தேடி தேடி வந்து உன்னை துன்பப்படுத்த நினைக்கின்றார்கள். இவர்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் நீ வழங்கிவிடாதே என்றுதான் உன் அப்பன் கருப்பன் உனக்கு இத்தனை நேரமும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இவர்களுக்கு மத்தியில் நீ சிக்கிக் கொள்ளாதே. இவர்களின் எண்ணங்களில் உன்னை அழிப்பதே முதன்மையானதாக இருக்கும்போது இந்த எண்ணங்களை நீ விட்டுவிட்டு, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளை நீ தவிர்த்து விட்டு, உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நடப்பதெல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்று நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். இதுவரையிலும் நீ பட்டதெல்லாம் போதும். இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உணர வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல மாற்றத்தோடு உன்னுடைய வாழ்க்கை நல்ல வழிக்கு கொண்டு வர உன் அப்பா கருப்பதான் இங்கேயே தயாராக இருக்கிறேன். இவர்களுக்குள் நீ சிக்கி தவிர்த்து கொள்ளாமல், இவர்கள் எண்ணுகின்ற இந்த விஷயத்திற்குள் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைக்காமல் உறுதியாக இருந்துவிடு. என்றும் உனக்கு சந்தோஷத்தை நான் கொடுக்கின்றேன். இவர்களோடு உன்னுடைய பயணம்
என்றும் இனிமேலும் தொடராமல் இதுபோன்ற எண்ணம் கொண்டு எப்போதும் உன்னை அழிக்க நினைக்கின்ற இந்த மனிதரோடு உன்னுடைய பயணத்தை நீ தொடங்குவாயானால் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் மட்டுமே உறுதியாகும். இதை நீ மறந்து விடாதே. ஒருபோதும் இதனை நீ விட்டு விடாதே. இனி உனக்கு நடப்பதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து கொள். உனக்கு வரக்கூடிய உண்மைகள் அத்தனையும் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியான திருப்பங்களை கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள். ஒவ்வொரு நாளும் உனக்கு வேண்டிய உண்மைகளும் உனக்கு வேண்டிய நன்மைகளும் நான் தருகிறேன். கருப்பன் இருக்கும்போது என் பிள்ளைக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்லை. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.